நம்ம ஊருக்கு என்னதாங்க ஆச்சு? நம்ம ஊரை விடுங்க, நம்ம சட்டசபைக்கு என்னதான் ஆச்சு? எப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து மக்கள் பிரச்சனையை பேசி விவாதிச்சு நல்ல பல முடிவுகள் எடுத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கு காரணமா இருந்த நம்ம சட்டசபை இன்னைக்கு ஒரு பக்கம் அப்பாவை காணுன்றாங்க, ஒரு பக்கம் பொண்டாட்டியை காணுன்றாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. சட்டசபைய சினிமா தியேட்டர் மாதிரி மாத்தி வச்சு விசில் அடிச்சிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து. இதை கண்டிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. எல்லாவும் பார்த்துப்பா. வணக்கம் மக்களே, இந்த கடந்த 2 நாளா சட்டசபை கூட்டம் வந்து நடந்தது. அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா. கடந்த 5 வருஷமா சட்டமன்றத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே சபாநாயகர் எழுந்தாரு. ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. இருங்க, நான் பேசும்போது ஆதாரம் இருக்கு. சபாநாயகருக்கு ஆதவ் அர்ஜுனா என்ன கோபமோ என்னமோ தெரியல. பேசிட்டு இருக்கும் போதே குறுக்கால போந்து நீங்க சொல்றது தப்பு, தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு அப்படின்னு ஒரே போடப்பட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு மூஞ்சே இல்ல, மூஞ்சே செத்து போச்சு. என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ சபாநாயகரை மாத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பா அதுக்கும் சட்டசபையில பேசிட்டு இருந்தாங்க. அதுலயுமே வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு தவறான கருத்தை தான் முன்வைக்கிறாரு. அதுக்கு வந்து ஏடிஎம்கே சார்பா எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் அவர்கள் வந்து எழுப்பி நின்று இல்ல அவங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணார். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் ராங் இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு. கேஸ் ஒன்று டிஸ்மிஸ் ஆகல, கேஸ் டிஸ்போஸ் ஆச்சு. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கண்டெம்ட் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். இந்த மாதிரி சொல்ற நல்ல கருத்துக்கள்லாம் சட்டசபையில இன்னைக்கு ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இவன் குடும்பத்தை அவன் திட்டுறதும் அவன் குடும்பத்தை இவன் திட்டுறதும் அப்படி பண்றது மட்டும்தான் இன்னைக்கு சட்டசபையில ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம விஜய் அவர்களோட பிறந்த நாள் வந்துச்சு. பிறந்த நாள் அன்னைக்கு அவர் சட்டசபை கூட்டத்துக்கு தான் வராரு. வரும்போது கேக் வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆங்கிரியா ரியாக்ஷன் காமிச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு நிறைய உறுத்தினாங்க. அது ஒரு பிரச்சனையில இருந்து இவர் வந்து எதுவுமே செலிப்ரேஷன் பண்றது இல்லப்பா, ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு, மன வேதனையில இருக்காரு அப்படி இப்படின்னு உறுத்தினாங்க. கரெக்டா நேற்று பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷா வந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. நீ கரூர் பிரச்சனையில இருக்க, கேக் வெட்ட மாட்டேன், நாங்க சோகத்துல இருந்தா நீ ராத்திரி 12 மணிக்கே கேக் வெட்டிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம அண்ணனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம த்ரிஷாவை பத்தி பேசுறதுனால இன்னொரு மேட்டர் இருக்குது. இந்த ஊராட்சியில வந்து மாமன்ற கூட்டம் நடக்குது. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. இங்க வந்து விஜய் போட்டோ மாட்டினீங்கன்னா ஸ்டாலின் போட்டோ மாட்டணும், எடப்பாடியார் போட்டோ மாட்டணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்கும் போது கூட்டத்துல இருந்து ஒரு சுயேட்சை கவுன்சிலர் வராரு. எனக்கு வந்து த்ரிஷா போட்டோ மாட்டியே ஆகணும், இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு த்ரிஷா தான் காரணம் அப்படின்னு உள்ள வராரு. தாத்தா மாமி மேல எவ்வளவு வெறியா இருக்கிறாரு பாருங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அடுத்து த்ரிஷா தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல போறாங்க. சீக்கிரமாவே அதுவும் நடக்கதான் போகுது. விஜய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அரசு பள்ளியில மாணவர்கள் எல்லாரும் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? தேசிய கீதமா இல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீங்களே பாருங்க. பீஸ்ட் படத்துல இருக்கிற ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற பாடல் வந்து பாடுறாங்க. அரசு பள்ளி மாணவர்களை குறிப்பா தொடர்ந்து டார்கெட் பண்ணி இந்த விஜய் அரசாங்கம் இதே வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? சிம்பிளா சொல்றேன், ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற ஒரு தனியார் பள்ளியில போயிட்டு நீங்க இதே மாதிரி விஜய் புகழ்ந்து பாட்டு பாடுங்க அப்படின்னு உங்களால பண்ண முடியுமா? அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் பேரண்ட்ஸ் என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சினிமா படத்துல மாங்கு டைலாக் பேசுறீங்க, தேர்தல் பிரச்சாரத்துல மூச்சு முட்டை டைலாக் பேசுறீங்க, எங்க மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் அது இதுன்னு. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்களோட தனி மனித துதிப்பாடல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா? சரி, முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பா இந்த விஷயம் போயிருக்கும். அவரு இதை குறித்து எச்சரிக்கை கொடுத்தாரா? இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, அவங்களை வந்து நான் தகுதி நீக்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரா? எதுவுமே கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா நான் தானே பவர் செக்டாரா இருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. விஜய் அவர்களோட கொடியை நட்டுறதுக்காக அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்துறாங்க.
அந்த பையன் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறானா இல்ல விஜய்க்கு கொடி கட்டுறதுக்கு வந்திருக்கிறானா? ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த தலைவர்கள் எல்லாரும், தம்பி இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், நீ வந்து படிக்கிறதா உனக்கு வேலை, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீ படி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் ஆட்சி காலத்துல நீ படிச்சதெல்லாம் போதும், வந்து எங்களுக்கு வந்து கொடியை கட்டு அப்படின்றாங்க. எல்லாம் பார்த்துப்பா. இன்னொரு பள்ளிக்கூடத்துல தாவேகா நிர்வாகிகள் போய் உட்கார்ந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்ப பள்ளியில போய் சொல்றாங்க. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். பள்ளி மாணவர்களை குறி வச்சே இவனுங்க இயங்கிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்க மனசுல வந்து விஜய் வந்து பதிய வச்சுட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில, அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. அப்புறம் நம்ம ரீல்ஸ் அமைச்சர் நிறைய முதலீடுகள்லாம் ஈர்க்கிறதுக்காக ஒரு ரீல் வீடியோ, ஒரு சொடக்க போட்டா எல்லா இன்வெஸ்டர்ஸும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் வீடியோ மூலம் ட்ரெண்டான நம்ம அமைச்சர் அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாங்க. அதுல வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, நீங்க என்ன முதலீடுலாம் பண்ணிருக்கீங்கல்ல, என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அமைச்சர் ஒரு ரியாக்ஷன் விட்டாங்க பாருங்க. பார்க்கும்போது மிரண்டேன். சந்திரமுகி ஜோதிகாவோட டபுள் மடங்கு இருக்குது அந்த ரியாக்ஷன். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த ரீலே போதுமேங்க, அந்த ஒரு ரீல் போதுமேங்க உங்களுக்கு அப்படின்றாங்க. அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. ஒரு ரீல் வீடியோ போதும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆதாரமும் தெரியும் அப்படின்றானுங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சர்கிட்ட 717 கரையை மூடினதுக்கு ப்ரூஃப் எங்கன்னு கேட்டா சோசியல் மீடியால இருக்கு, போய் பாருங்க அப்படின்றானுங்க. எப்படி இருந்த தமிழ்நாட்டை என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? இவங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இப்பதான் அமைச்சர் ஆயிருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா கத்துக்கணும்ல, அதை கத்துக்கிறதுக்கான ஏதாவது முயற்சிகளாவது எடுக்கணும்ல. அந்த ப்ராசஸை பண்ணாம எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் தாண்டா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு ரீல்ஸ் வீடியோ போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுதான் நம்ம வந்து தப்புன்னு சொல்றோம். அவ்வளவுதான் மக்களே. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் நம்ம தாவேகா நிர்வாகிகள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ திருந்த போறாங்க, எப்போ மக்களோட சட்ட ஒழுங்குல கவனம் செலுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பை.